ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டா குடும்பம். இன்றைக்கி கலாட்டா குடும்பத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லட்டு தான் மேக் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன்லாம் போச்சு. இப்போ நம்ம வந்து லட்டு மேக் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு எடுத்து போட போகிறேன். இப்போ லட்டு மேக் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5 பொருள் இருந்தால் மட்டுமே போதும், நம்ம லட்டுவும் மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலப்பருப்பு ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கடலப்பருப்பு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 கிளாஸ் கடலப்பருப்பு எடுத்துக்கிறோம். 1 கிளாஸ் கடலப்பருப்பு ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 ஹவர் கடலப்பருப்பு ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம லட்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடலப்பருப்பு வந்து 1 ஹவர் ஊறணும்னு சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்களா கடலப்பருப்பு வந்து எப்படி ஊறி இருக்குது. இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும் போது இதை வந்து குறைன்னு அரைக்கணும். இப்போ வந்து ஜாரில் கடலப்பருப்பை போட்டுக்கலாம். மொத்த கடலப்பருப்பையும் வந்து ஜாரில் போட்டுக்கிட்டு இதை வந்து ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். குறைன்னு எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு லட்டு வந்து நல்லாயிருக்கும். மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலப்பருப்பு அரைச்சிட்டோம். இந்த பதத்தில் தான் வந்து நம்ம கடலப்பருப்பு அரைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்தது வந்து போண்டா போட போகிறோம். அப்போ தான் வந்து இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, தெரியுதா? இந்த பதத்தில் நம்ம அரைச்சிக்கணும். ஸ்வீட்ஸுன்னு சொன்னதுலேருந்தே எனக்கு வந்து எப்படா சமைப்போம், எப்படா வந்து அதை சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்குது. எல்லா ஃபெஸ்டிவல்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வருது, என்ன ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்ஸ் தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். பார்ப்போம். செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து நம்ம போண்டா போடுவோம். பருப்பை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம இதில் வந்து இதை போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இப்போ வந்து போண்டா போட்டுக்கலாம். தெரியுதா? போண்டா போடும்போதே அப்படியே அந்த உபரி வருது நல்லா. இந்த மாதிரி நம்ம எல்லா போண்டாவையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து போண்டா போட்டுக்கிட்டோம். இது வந்து நல்லா வேகிற வரையும் இதுக்கு வந்து டைம் கொடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்கணும். 5 மினிட்ஸ் கொடுத்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி நல்லா இதை எடுக்க போகிறோம். எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து அரைக்க போகிறோம். நம்ம மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கு அடுத்தது பார்ப்போம். முதல்ல வந்து இது நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா நம்ம போண்டா வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை பவுலில் எடுத்துக்கலாம். போண்டா வந்து பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லட்டுக்கு தேவையான எல்லா போண்டாவுமே பொரிச்சு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை மிக்சியில் போட்டு அரைக்கிறது தான். வாங்க பார்க்கலாம். போண்டாவை ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதை வந்து குறைன்னு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த பக்குவத்தில் தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் வந்து அது லட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜீரா இது பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம லட்டு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படின்னா நம்ம வடை சுட்ட அதே கடாயிலே வந்து நம்ம இது லட்டுவும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 கிளாஸ் கடலப்பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 2 கிளாஸ் சர்க்கரை யூஸ் பண்ணோம். இப்போ இந்த கிளாஸில் நாங்கள் வந்து கடலப்பருப்பு எடுத்தோமா, இப்போ இந்த கிளாஸ்லேயே வந்து 2 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரையை போட்டு அது வந்து நல்லா இதுவாகணும். அதுவே வந்து மெல்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி இது வந்து நல்லா வந்து ஒரு நல்ல கண்டென்ட்ஸில் வரணும். நல்லா திக்காக இதுவான மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடலப்பருப்பை போடுவோம். அப்படின்னா நம்மளோட சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம லைட்டாக கலர் பவுட்ரு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம செய்யறது வந்து ஆரஞ்சு கலர் லட்டு, அதனால் வந்து நம்ம லைட்டாக கலர் பவுட்ரு போட்டுக்கலாம். நமக்கு லட்டுன்னு சொன்னாலே வர ஞாபகம் என்ன? கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா. இந்த டைலாக் வந்து எல்லாராலுமே மறக்க முடியாத ஒரு டைலாக். இந்த டைலாக் தான் உங்களை மாதிரி எனக்கும் இந்த டைலாக் தான் எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, இது நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய பூந்தியை இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கணும். பார்த்தீங்களா? நல்லா கலக்கும் போதே அந்த கலர் வருது. நம்மளுடைய ஆரஞ்சு கலர் லட்டு தயாராகிட்டே இருக்குது. எனக்கு பார்க்கும்போது இங்கே சாப்பிட்ணும் போலே இருக்குது. பார்க்கும்போதே டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணுது.
நம்ம ஸ்வீட் கல்லில் வாங்குற மாதிரி அதே மாதிரியே ஒரு லட்டு. ஓகே, நம்ம லட்டு இப்போ இதுவாகிடுச்சு. நம்ம லட்டு வந்து தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். கீ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். பா, நெய் மணக்குது, வாசனை. இந்த நெய் வாசனை மோரும் போதே இந்த லட்டு சாப்பிடணும் போலேயே இருக்குது எனக்கு. பா, என்ன ஒரு மனம். ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள். நெய் போட்டோன்னே வாசனையாக இருந்துச்சு. இப்போ நெய் கூட வந்து ஏலக்காய் தூள் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள் என் நிலைமை. இங்கே உட்காந்து என்ன யோசிச்சுட்ருக்கேன்ட்டு. எப்போ சாப்பிடுவோம் அப்படின்றது தான் இப்போதைக்கு என்னோடய யோசனையாகவே இருக்குது. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் நம்ம லட்டு இது பிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமேட்டு லட்டு பிடிச்சி காட்ட போகிறோம். லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நட்ஸ்லாம் போட்டுக்கலாம். நட்ஸ்லாம் போட்டு கலரிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட லட்டு தயாராகிடுச்சு. அடுத்தது என்ன, டெஸ்டிங் தான். டெஸ்டிங் பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு செஞ்சுட்டோம். இப்போ வந்து நம்ம தங்கச்சிக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பாருமா. எப்படிமா இருக்கு லட்டு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லட்டு வந்து சூப்பராக இருக்குன்னு தங்கச்சி சொல்லியாச்சு. இதே மாதிரி வீடியோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.